கார்த்திகை தீபத் திருவிழா வரலாறு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா வரலாறு வருமாறு. இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களையும் படைக்கும் பிரம்மனுக்கு ஒரு முறை அளவில்லாத கர்வம் ஏற்பட்டது. அவர் காக்கும் கடவுளான திருமாலிடம் சென்று, திருமாலே, இந்த 7 லோகங்களையும் படைத்தவன் நான் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் உலகத்தை படைக்காவிட்டால் உன்னால் எப்படி காப்பாற்ற முடியும் என்று ஆணவத்துடன் பேசினார். இதனால் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் உலகமே நடுநடுங்கியது. திருமாலும் பிரம்மனும் சண்டையிடுவதால் உலகத்தில் பல பிரச்சனைகள் உருவாகும் என்பதால் அதற்கு தீர்வு காண்பதற்காக தேவேந்திரனும் தேவர்களும் அல்லல் தீர்க்கும் அழகில் ஜோதியனை நாடி சென்று பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை தீர்த்து உலகை காக்கும்படி கூறி முறையிட்டனர். அவர்களின் துன்பத்தை நீக்க சிவபெருமான் முன்வந்தார். தேவர்களின் துன்பத்தை தீர்க்கவும் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் ஏற்பட்ட பகை நீங்கவும் இந்த உலக உயிர்களுக்கு அருள் புரிவதற்காகவும் மிகப்பெரிய ஒரு நெருப்பு உருவம் எடுத்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் முன்பு ஒளிப்பிளம்பாக உருமாறி நின்றார். மிகப்பெரிய நெருப்பு உருவம் தோன்றியதை பார்த்த பிரம்மனும் விஷ்ணுவும் சண்டையை நடத்தி ஆச்சரியமாக அந்த ஒளிப்பிளம்பை பார்த்தனர். பின்னர் இவ்வளவு பெரிய உருவத்தின் அடிப்பாகத்தையோ அல்லது மேல் பாகத்தையோ யாரால் கண்டுபிடிக்க முடிகிறதோ அவரே பெரியவர் என்று விஷ்ணுவும் பிரம்மனும் முடிவுக்கு வந்தனர். பின்னர் நெருப்பு உருவத்தின் அடியை நான் கண்டுபிடிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து பூமியை குடைந்து சென்றார். தான் முடியை கண்டு வருவதாக கூறி பிரம்மன் அன்னப்பறவையின் வடிவு கொண்டு ஒரு நொடிக்கு லட்சக்கணக்கான மைல் வேகத்துடன் மேலே பறந்து சென்றார். பாதாளங்களுக்கு அப்பால் சென்றும் விஷ்ணுவால் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர் கீழ் நோக்கி பூமியை குடைந்து சென்று கொண்டிருந்தார். ஆனால் நெருப்பு ஒளியின் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது சிவபெருமானின் செயலாக தான் இருக்கும் என்பதை அறிந்த விஷ்ணு தன்னால் அடியை கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பி வந்தார். மேலே பறந்து முடியை காண்பதற்காக அன்னப்பறவையாக மாறி சென்ற பிரம்மன் பல ஆயிரம் ஆண்டுகளாக பறந்து சென்ற காரணத்தால் அவரது இறகுகள் உதிரத் தொடங்கின. அவரும் உண்மையை உணரத் தொடங்கினார். தன் தவறை அவர் உணரும் நேரத்தில் தாளம்பூ ஒன்று பிரம்மனை நோக்கி கீழே வந்து கொண்டிருந்தது. அந்த தாளம்பூவை கையில் பிடித்த பிரம்மன், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு தாளம்பூ தான் சிவபெருமானின் முடியில் இருந்ததாகவும் தவறை கீழே விழுந்து விட்டதாகவும் 40,000 ஆண்டுகளாக கீழே வந்து கொண்டிருப்பதாகவும் கூறியது. தாளம்பூ சிவபெருமானின் முடியிலிருந்து வருவதாக கூறியதும் பிரம்மனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் தாளம்பூவிடம், இந்த நெருப்பு உருவத்தில் முடியை கண்டுபிடிப்பதற்காக மேலே பறந்து வந்து கொண்டிருந்தேன். நான் சிவபெருமானின் முடியை கண்டு அதிலிருந்து உன்னை எடுத்து வந்ததாக ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்று கூறினார். இதற்கு முதலில் தாளம்பூ அஞ்சினாலும் பின்னர் ஒப்புக்கொண்டது. உடனே பிரம்மன் வேகமாக கீழே வந்தார். அவர் திருமாலை பார்த்து, நான் சிவபெருமானின் முடியை கண்டுவிட்டேன், மேலும் அதிலிருந்து தாளம்பூவையும் எடுத்து வந்தேன் என்று கூறினார். தாளம்பூவும் ஆமாம், பிரம்மன் சொன்னது உண்மைதான் என்றது. அந்த நேரத்தில் நெருப்பு மறை வெடித்து பேரொலி கேட்டது. அந்த சத்தத்தால் மூவுலகமும் நடுங்கியது. வெடித்த நெருப்பு மலையிலிருந்து சிவபெருமான் புன்னகையுடன் தோன்றினார். பிரம்மன் போய் கூறியதால் அவரை பார்த்து, பிரம்மனே, உனக்கு இனிமேல் பூமியில் கோவிலும் இல்லை, பூஜையும் இல்லை என்றார். தாளம்பூவை பார்த்து, பொய் சாட்சி கூறிய தாளம்பூவே, இன்று முதல் நான் உன்னை சூடிக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார் சிவபெருமான். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பிரம்மன் சிவபெருமானிடம் மன்னிப்பு வேண்டினார். பிரம்மனின் நிலை கண்டு மனமிளகிய சிவன், பிரம்மனே, பூவுலகில் உள்ள அந்தணர்களுக்கு செய்கின்ற பூஜை உன் பூஜையாக விளங்கும் என்றார். அதன் பிறகு சிவபெருமான் பிரம்மனையும் விஷ்ணுவையும் பார்த்து, இன்று முதல் இந்த இடம் புனித தலமாக விளங்கும். இந்த ஒளிவடிவான மலை சிறிய மலையாகி இங்கே நிற்கும். இந்த தலத்தில் பாவங்கள் நடக்காது. இதை சந்தேகப்படுபவர்களுக்கு முக்தி கிடைக்காது என்று அருளாசி கூறினார். பிரம்மனும் திருமாலும் இந்த மலை மற்ற மலைகளைப் போலவே இருக்க வேண்டும், மலையின் உச்சியின் மீது எப்போதும் ஓர் ஒளி விளங்க வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு சிவபெருமான், கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் மட்டும் மலையின் மீது ஒளி காட்டுவோம். அந்த ஒளியை காண்போர்க்கு துன்பங்கள் நீங்கும். இந்த ஒளியைக் கண்டு வணங்குபவரின் 21 தலைமுறைகளுக்கு முக்தி கிடைக்கும் என்றார். அதன்படிதான் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் மகாதீப திருவிழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது.